இப்போ மட்டன் பிரெயின் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போது பிரெயின் எடுத்து கழுவி வச்சிடணும். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு 2 சோம்பு போட்டு அதை கொஞ்சம் அப்படியே வதக்கிட்டு கொஞ்சம் லேசாக சூடு ஏறணுன்னா அதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கணும். எண்ணெய் ஊற்றுனதுலையே கொஞ்சம் கோல்டு கலர் வரும்போது அது கூடவே வதங்கணுன்னா அதில் 2 கருவேப்பில் போட்டு சில்லி பவுடரு, தனியாப்பொடி, பெப்பர் இது 3ஐயும் போட்டு வதக்கிட்டு அதில் இந்த மூளையை கழுவி வச்சுருப்போம் இல்லைங்களா பிரெயினை, அதை அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த சூட்லேயே அது வெந்துடும். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. அது வதங்கினோன்னே கொஞ்சம் 2 நிமிஷம் கடாயில் வேகட்டும். அதில் ஒரு உடைச்ச முட்டையும் ஊற்றிட்டு அதுவும் அதில் போட்டு கிளறி விடுங்க. எக் புர்ஜி மாதிரி தான் வரும். அதில் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கரம் மசாலாவும் சில்லி பவுடரும், காரம் பத்தாது, முதல்ல நம்ம பெப்பர் பவுடர் போட்டோம், இப்போ கொஞ்சம் சில்லி பவுடரு, அதுலேயே கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரெயின் ஃப்ரை சாப்பிடு.